Hi guys, welcome to Bhavan Prakash Gaming. இந்த வீடியோல நம்ம Minecraft தான் ஆட போறோம். Minecraftல நம்ம part 1 தான். இதுல நம்ம part 1 தான் போடுறோம். அதனால சரி வீடியோக்குள்ள போயிடலாமா? போயிடலாம். சரி guys, நம்ம செஸ்டில் எடுக்கிறதெல்லாம் நான் காமிக்கல. சரி, ஏன்னா உங்களுக்கு போர் அடிக்கும். அதனால சரி வில்லேஜ் கண்டுபிடிக்கல. என்னது? டெசர்ட் டெம்பிள்ரா, சைடில் என்னமோ தெரியுது. வில்லேஜ் நமக்கு லக்கு மாட்டிருக்குதுடா. ஓகே, இது போகிறதுக்கு ரொம்ப நேரம் ஆகும். அதனால் நான் அங்கே போனதுக்கப்புறம் நான் வீடியோ கண்டினியூ பண்ணுறேன். ஓகே, நம்ம இப்போ வந்துட்டோம். என்னடா இருட்டாகுது. சரி கைஸ், நான் அப்புறமா கண்டினியூ பண்ணுறேன். தூங்கி முடிச்சுட்டு நான் காலையில் கண்டினியூ பண்ணுறேன். ஓகே, காலையில் ஆயிடுச்சு. இது என்னது? கிராஃப்டிங் டேபிள், இதே எடுத்துக்கலாம். ஐயோ, ஆக்ஸ் தேவையில்ல, உடச்சிக்கலாம். உடச்சாச்சு. இந்த பெட்டையும் அப்படியே எடுத்துக்கலாம், ஏன்னா நம்ம தூங்குறதுக்கு தேவைப்படும். இந்த இடத்த நம்ம இன்வெர்டரியில் உட்காந்துட்டேன்னா நடாச்சு குத்த வச்சு உட்காந்துக்கிட்டு இருக்கேன். கதவு மூடிட்டு போயிடலாம். ஓகே, இப்போ நம்ம என்ன பண்ணலாம்? அயன் குளம் அடிக்க தேவையில்லை, ஏன்னா இந்த ஊரை பாதுகாக்கணும் அவன். இப்போ நம்ம என்ன பண்ணலான்னா ஸ்டோன் போய் கண்டுபிடிக்கலாமா? அதுவே பண்ணலாம் ஃபஸ்ட்டு. இப்போ நான் ஒரு கேவ் தேடி போயிட்டுருக்கேன். அயன் கிடச்சிதுன்னா விடுவோமா? தூக்கிடலாம். வணக்கம் தலைவரே, அவங்களெல்லாம் அடிக்க மாட்டேன், ஏன்னா நீங்கள் இந்த வில்லேஜை காப்பாற்றணும். ஓகே, என்னடா வில்லேஜர்லாம் இந்த மாதிரி இருக்காங்க. வேறெல்லாம் விட்டுறலாம். சரி, இந்த ஃபர்னன்ஸை நம்ம எடுத்துக்கலாம், நமக்கு தேவைப்படும். ஏன்னா இது சீக்கிரமாக பண்ணிடும். இன்னும் யூடியூப்லலாம் பார்த்துருக்கேன். ஓகே, சரி, ரொம்ப லென்த்தாக போயிட்டுருக்கு போல். அதனால் நம்ம ஸ்டோன் எங்கேயாச்சும் கண்டுபிடிச்சோன்னா அப்போ கண்டினியூ பண்ணுறோம். சரி ஐஸ், நான் தப்பாக சொல்லிட்டேன். இந்த வில்லேஜ் இருக்கிற வீட்டில் ஏதாச்சும் செஸ்ட் இருந்துச்சுன்னா நம்ம விடுவோமா? அது எல்லாத்தையும் தூக்கி விட்டுறலாம். சரி, இப்போ ஏதாவது வீட்டில் கிடச்சிதுன்னா கண்டினியூ பண்ணுறேன். கைஸ், இதுதான் நம்மளோட ஃபஸ்ட்டு பொருள். இதை உடச்சி எடுத்துக்கலாம், ஏன்னா இது தேவைப்படும்னு நான் நினைக்கிறேன். ஏன்னா எல்லாமே நம்ம எடுத்து வச்சுக்கணும், ஏன்னா இது நமக்கு தேவைப்படும்ல. சரி, மேலே போய் விட்டத்தை பார்க்கலாம். ரெண்டு விட்டுருவோம். இது எனக்கு வந்து போக முடியாது போல். நாடா குத்த வச்சு உட்காந்துக்கிட்டே இருக்கேன் சும்மா. மணியாடி பிள்ளைக்கு இருக்கண்டா, ஓடுங்க. என்னடா சர்ன்னு ஓடி போயிட்டாங்க, அவ்வளோ வேகம். என்ன இந்த வீடு? சரி, இந்த பெட்டு இருக்குது, எடுத்துக்க வேணாம். இந்த பூச்சாடி எடுத்துக்கலாம்டா. எல்லாத்தையும் நம்ம எடுத்து வச்சுக்கணும், இல்லைன்னா அவ்வளோதான். நம்ம ஸ்டோன் எங்கடா? இது ஃபஸ்ட்டு சாப்பாடு தேவை. ஸ்டோன் கேம் ஆகுது, இதுதான் நமக்கு தேவை. ஃபஸ்ட்டு எடுத்துக்கலாம். ஐயோ, என்ன உடச்சேன்? இதை ஏன் பரவாயில்ல விட்டுறலாம். சரி, எல்லாத்தையும் எடுத்துக்கலாம். இந்த இடத்துல ஏதாச்சும் செஸ்ட் இருக்குமா? என்னடா ஒன்று கதவு சாத்துறேன், உள்ளே ஒன்றுமே இல்லை. அப்போ என்னத்துக்கு கதவு சாத்துறேன் சொல்லு? டெல்மி. இங்கிலீஷ்லாம் ஒரு செஸ்ட்டு அதனால தான் கதவு. செம்ம லூட்டுன்னு சொல்ல முடியாது, வெறும் கேக்டஸ் தான். ஆனால் வீட்டு இருக்குது, அதாச்சும் கொஞ்சம் பரவாயில்ல. அப்புறம் புக்கு இருக்குது, சுகர் கேன் இருக்குது, அதையும் எடுத்து வச்சுக்கலாம். சரி, நல்ல லூட்டில் இதெல்லாம் வேகமாக எடுக்க முடியலையே. வேகமாக எடுத்துக்கூடா, எல்லாம் நமக்கு தான். எங்கேயும் ஓடிக்கிறது. ஜஸ்ட்டையும் மைண்ட் பண்ணி எடுத்துக்கலாம், கேஷாக பண்ணணும். கீழே விழுந்துருச்சுடா. சரி, பரவாயில்ல, வரும். இந்த வழியில் தானே வரும்னு நினச்சா விட்ற முடியாது. சரி, மேலே போவோம். மேலே செம்மையாக இருக்குறா. இருந்த குச்சா போ. நான் அடி காலு ஃப்ராக்சர் ஆயிடுச்சு. என்னமோ கேவ் இருக்கிற மாதிரி இருக்குது. கேவ் ஏதாண்டா, உள்ளே போய் ஏதாவது இருக்கிறான்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு நம்ம ஸ்டோன்லாம் மைண்ட் பண்ணி எடுத்துக்கலாம். ஸ்டோன் கிடச்சிருக்குதுடா. கேவல அயன்லாம் இருக்கும்னு நினச்சேன், வெறும் ஸ்டோன் தான் இருக்குது. சரி, அதுவும் லக்கு நல்லா தான் இருக்குது.
ஸ்டாண்டை மைண்ட் பண்ணால் தான் எடுக்க முடியும் போல். இங்கேயும் இருக்குது, எடுத்துக்கலாம். அடுத்து அங்கே ஒன்று நான் ஐயோ இங்கேயும் இருக்குது. கோல், அப்புறம் இன்னொரு கோல். சாரி கைஸ், என்னோட தம்பியெல்லாம் சத்தம் போட்டாங்க, அதனால தான். சரி, இந்த கோல் நிறைய இருக்குது. கோல் காசா பணமா எல்லாத்தையும் மைண்ட் பண்ணி எடுத்துக்கலாம். எக்ஸ்பிலாம் கிடைக்குதுடா. இதே எப்படி மைண்ட் பண்ண எக்ஸ்பி கிடைக்குது? அதான் எனக்கு தெரியல. இங்கேயும் கோல். இது எத்தனைடா தந்துக்கிட்டே இருக்காங்க. சரி, காசா பணமா எடுத்துக்கலாம், நமக்கு பயன்படும். இதுவே போதும் நினைக்கிறேன். இன்வெர்ட்ரி ஃபுல்லாகிட்டு போகுது. என்னடா வந்த வழியா எங்கே இருக்குது? வந்த வழியை விட்டுருவோமா? விடவும் முடியாது, விடவும் முடியாது. ஐயோ, என்னடா ஒரு டைலாக் சொன்னால் வரவே மாட்டேங்குது. என்னதுடா இது? இந்த இது பேர் என்னது? சாண்டு வேற. ஒன்று மைண்ட் பண்ணால் இன்னொன்று வந்துக்கிட்டே இருக்குது. எவ்வளோ தடவை? ஐயோ, இன்னும் சாண்டு வேறு இருக்குது. சரி, நம்ம ஏதாவது பொருளை போட்டாச்சு போகணும். என்ன இருக்குது நம்மக்கிட்ட? சரி, சாண்டெல்லாம் இருக்குது, அதை வச்சு போட்டுட்டு போயிடலாம். சாண்டு வேறு சும்மா சரிஞ்சு விழுது. அடா, இதெல்லாம் நம்ம வருமா? சரி, வருதே, அது வரைக்கும் பரவாயில்ல. அப்பாடா, ஸ்டோன் மைண்ட் பண்ணியாச்சு. இப்போ கிராஃப்டிங் டேபிளில் வச்சுட்டு பண்ணலாம். சரி, நான் எங்கடா அது இருக்குது? ஸ்டோன் நம்மகிட்ட இருக்குல்ல? செக் பண்ணி பார்க்கலாம். இருக்குதுல்ல, அப்பயும் வர மாட்டேங்குது. ஓ, ஸ்டிக்கு இல்லையா? அதான். சரி, ஸ்டிக்குக்கு ஃபஸ்ட்டு நம்ம வுட்டு அந்த வச்சுட்டு இந்த டார்க் வுட் பிளாங்க்ஸ் எடுத்துக்கணும். இப்போ நமக்கு குச்சியெல்லாம் கிடைக்கும். சரி, இப்போ நம்ம குச்சி செஞ்சிடலாமா? எப்படி செய்யணும்னு தெரியலையே. இது பட்டன் வருது. சரி, இதில் பார்த்தா இங்கே இருக்குது. இந்த இருக்குது, இந்த மாதிரி தான் இருக்குது. சரி, ஒரு பிக்காக்ஸ் எடுத்துக்கலாம், அப்புறம் ஒரு ஆக்ஸ் எடுத்துக்கலாம். அவ்வளோதான். இதுக்கு மேலே எதுவுமே எடுக்க முடியாது, ஏன்னா நம்ம இருந்தது 6 தான். எப்படி? சரி, இதை எடுத்து நம்ம கையிலே வச்சுக்கலாம். இருட்டு கட்டிடுச்சுடா. ஓகே கைஸ், இதை நம்ம கிராஃப்டிங் டேபிளில் நம்ம மைண்ட் பண்ணிக்கலாம். இங்கே எங்கள் அம்மா வேறு சத்தம் போட்டுகிட்டே இருக்காங்க. அது ஓகே கைஸ், நம்ம இந்த இதோட முடிச்சுக்கலாம். நெக்ஸ்ட் பார்ட்டில் நம்ம ஒரு சூப்பரான ஒரு வீடு கட்ட போகிறோம். அதை மிஸ் பண்ணாமல் பாருங்கள். செகண்ட் வீடியோ நாளைக்கே வந்துடும். ஓகே, இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சின்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பாய்.